வெல்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு அப்டேட் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்டேட்னா என்னங்க, அதாவது ஆல்ரெடி வந்துட்டு நம்மளுக்கு ஒரு டேபிள் இருக்குது, அதில் வந்து டேட்டா இருக்குது, அந்த வேல்யூஸை நாம் வந்துட்டு அப்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா? அதுக்கு தான் வந்துட்டு அப்டேட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? டேபிள் இருக்கிற வேல்யூ வந்துட்டு நான் வந்து அப்டேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? எப்பயுமே பார்த்தீங்கன்னா அப்டேட் யூஸ் பண்ணும்போது வேர் கிளாஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? வேர் கிளாஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாக வந்துட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னன்னா அப்டேட் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து வேர் யூஸ் பண்ணணும். இல்லைனா என்ன ஆகுனா வந்துட்டு எல்லாமே அப்டேட் ஆகும், அந்த டேபிள் இருக்க எல்லாமே வந்து அப்டேட் ஆகும். வேர் கண்டிஷன் வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். அப்டேட். ஓகேங்களா? அப்டேட் எதை அப்டேட் பண்ணுங்க, அந்த டேபிளோட நேம் கொடுக்கணும். டேபிளோட நேம் என்னங்க, ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட்ஸ். ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட்ஸ் டேபிளோட நேம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன கொடுக்கணும்னா செட். நம்ம வந்து செட் பண்ணுறோம் இந்த வேல்யூ. ஓகேங்களா? செட் எதா நம்ம செட் பண்ணுறோம், எந்த வேல்யூ செட் பண்ணுங்க, எந்த காலமை வந்து நான் செட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் நேம் காலம் நான் எடுத்துக்கிறேன். ஸ்டூடெண்ட் நேம். ஸோ ஸ்டூடெண்ட் நேம் நம்ம செட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னவோ நம்ம செட் பண்ணணும், ஸ்டூடெண்ட் நேமை வந்துட்டு சாரா வியூன்னு செட் பண்ணோம். ஓகேங்க. ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணோம்னா என்ன ஆகுனா, ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட்ஸ் டேபிளில் இருக்கிற ஸ்டூடெண்ட் நேம் எல்லாமே சாரா வியூவாக வந்துட்டு நம்மளுக்கு வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ இந்த நேம் எல்லாமே சாரா வியூவாக வந்துடும். ஸோ அப்படி நம்ம பண்ண போகிறதுல ஒரு ரெக்கார்டுக்கு தான் நம்மளுக்கு வேணும் இல்லையா? ஸோ அதனால வேர் கண்டிஷன் கண்டிப்பாக வந்துட்டு அப்டேட் யூஸ் பண்ணணும், மறந்துடாதீங்க, இல்லை டேபிள் ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ வேர் எந்த இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணுவாங்க, வேர் கொடுத்துட்டு வேர் ஸ்டூடெண்ட் எதை நம்ம ரெஃபரன்ஸாக எடுக்கிறேன்னா ஸ்டூடெண்ட் ஐடி காலம் வந்து நான் ரெஃபரன்ஸாக எடுத்துருக்கேன். இப்போ வேர் ஸ்டூடெண்ட் ஐடி ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? புரியுதுங்களா? அப்டேட் டேபிள் நேம் செட் பண்ணுறோம். எந்த காலமை நம்ம செட் பண்ணோம், அந்த காலமோட நேம், அதோட வேல்யூ. ஸ்டூடெண்ட் நேம் வந்துட்டு சாராவியூன்னு செட் பண்ணோம். எங்கே, வேர் ஸ்டூடெண்ட் ஐடி ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? இப்போ ஸ்டூடெண்ட் ஐடி 1ங்கிற இடத்துல வந்துட்டு ஸ்டூடெண்ட் நேம் வந்துட்டு சாரா வியூன்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்துட்டு ரன் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி சாரான்னு இருக்கு, இப்போ வந்துட்டு சாரா வியூன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வந்துட்டு அப்டேட் ஆயிடுச்சுங்க பாருங்க, அப்டேட் வந்துச்சு. இப்போ வந்துட்டு நம்ம டேபிளை வந்து பார்க்கலாம். ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட்ஸ். ஸோ ஒரு பர்டிகுலர் நீங்கள் லைன் ரன் பண்ணுன்னா ஒன்றும் இல்லை, அதை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், அது மட்டும் உங்களுக்கு ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ஸ்டூடெண்ட் ஐடி 1ங்கிற இடத்துல ஸ்டூடெண்ட் நேம் சாரா வியூன்னு வந்திருக்கு. புரியுதுங்களா? ஸோ முன்னாடி சாரா இருந்துச்சு, இப்போ வந்து சாரா வியூன்னு அப்டேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இன்னொரு அப்டேட்டும் நம்ம பார்க்கலாம். அப்டேட் டேபிள் நேம் வந்து கொடுக்கணுங்க. ஓகேங்களா? செட் யூஸ் பண்ணுவோம், செட் பண்ணுறோம். ஸோ எதை செட் பண்ணலாம், இப்போ பாருங்கள், நான் ஸ்டூடெண்ட் டிபார்ட்மெண்ட்டை வந்து செட் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ அதை காலம் நேம் எழுதிக்கிறோம் ஈக்குவல் டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு மெக்கானிக்கல். ஓகேங்களா? ஸோ எதோட ஸ்டூடெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து மெக்கானிக்கலாக நம்ம சேஞ்ச் பண்ணோம், அது கண்டிப்பாக கொடுக்கணுங்க. வேர் கண்டிஷன், வேர் ஸ்டூடெண்ட் ஐடி 4 அப்டேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, நம்ம வந்துட்டு இந்த கமாண்ட் மட்டும் இப்போ வந்துட்டு ரன் பண்ணோம். ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்டேட் ஆயிடுச்சு பாருங்க, கொரி ரன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம டேபிளில் இருக்கிற ரெக்கார்டு வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு. ஓகே, இருங்க. ஸோ பாருங்கள், இங்கே பாருங்கள், ஸ்டூடெண்ட் ஐடி 4 இப்போ வந்திருக்கு. ஸோ அதில் வந்துட்டு மணி. ஸோ அவங்களோட டிபார்ட்மெண்ட் என்னவோ நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம், மெக்கானிக்கலாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ அப்டேட் வந்து புரியுதுங்களா? ஸோ இது வந்துட்டு பேசிக் ஆப்ரேஷனுங்க. ஸோ க்ரெட் ஆப்ரேஷன் சொல்லுவோம் இல்லையா, கிரியேட், ரீட், அப்டேட், டெலிட். ஸோ இதில் வந்துட்டு அப்டேட் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே,
ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் ரீட் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இது வந்துட்டு அப்டேட். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.